ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுறேன். இன்னைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்த்துட்டு, நாளைக்கான மார்க்கெட் மொமெண்டம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் ஆச்சு. லைட்டான ஒரு கேப் டவுன் குடுத்துருந்தது. அதாவது ஃபுல் டிமாண்ட் ஜோன் எங்க இருந்ததோ, அதாவது 2 நாளா, பாஸ்ட் 2 நாளா ஒரு கன்சால்டேஷன் ஜோன் இருந்தது இல்லையா? அதிலேயே மறுபடியும் பையர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் மாரி குடுத்து, அங்கருந்து ஒரு பையிங் போச்சு. போயிட்டு ஒரு நல்ல ஒரு 3 கேண்டில் சாலிடா போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் குடுத்து, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் அவுட். மார்னிங்லயே முக்காவாசி மொமெண்டம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அதுக்கப்புறம் சைட்வேஸ்ல போயிடுச்சு. அப்படியே சைட்வேஸ்ல போயிடுச்சுன்னா, லைட்டா ஹையர் அண்ட் ஹை ஃபார்ம் பண்ணி லாஸ்ட்டா எண்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து 47,000 கிராஸ் பண்ணி 120 ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் போய் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ, நாளைக்கு எப்படி இருக்க போகுது ட்ரேடு அப்படின்றத பார்ப்போம் வாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டுமாரோ சிபிஆர் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு சிபிஆர் பேஸ் தான் ட்ரேட் பண்றேன். பிரைஸ் ஆக்ஷனும் சேர்த்து பார்ப்பேன். பேட்டர்ன், பிரைஸ் ஆக்ஷன், சிபிஆர் அப்புறம் 5 மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தாங்க ட்ரேட் பண்றேன். அம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மூவிங் என்ன இன்ஸ்ட்ருமென்ட் ட்ரேட் பண்றேன் அப்டின்னா, பேங்க் நிஃப்டி. இது புதுசா பார்க்குறவங்களுக்காக சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து டுமாரோ சிபிஆர் போட்டேன். பாருங்க நாளைக்கு ஒரு ஒயிட் சிபிஆர் இருக்க போகுது. இப்டி தான் இருக்கு நாளைக்கான டே. ஸோ க்ளோசிங் பிரைஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 47,094 ஓகேவா? அதையும் மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே க்ளோசிங் பிரைஸ் வந்துட்டு எல்லோ லைன்ல மார்க் பண்ணுவேன். இருங்க ஒரு நிமிஷம் 47,094ல வந்துட்டு நான் மார்க் பண்றேன். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு. ஸோ, இப்போ நாளைக்கு போறதுக்கு முன்னாடி ஒன் டே சார்ட் பார்ப்போம். ஓகேங்களா? நான் இது பாருங்க ஒன் டே போட்டிருக்கேன் டைம் ஃப்ரேம. இப்போ இதுதான் க்ளோசிங் பிரைஸ்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா ஒரு இந்த 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 ஒரு 2, 3 டேஸா இதே ஜோன்குள்ள இருந்த மார்க்கெட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் வந்துட்டு குடுத்துருச்சு. ஸோ, இப்ப நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா, 47,200 கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் 220 ஓகேங்களா? இப்போ 220க்கு மேல கேப் அப் ஆகுது அப்டின்னா, இங்கேருந்து இந்த 220க்கு மேல கேப் அப் ஆயி ஓப்பன் ஆகுது அப்டின்னா, ஆம் அ மேபி இது அப்டியே கிராஸ் ஆயிட்டு போம்போது ஹையர் அண்ட் ஹை பிரைஸ் ஆக்ஷன் போம்போது நீங்க பை பண்ணலாம். பட் ஒயிட் சிபிஆர்ங்காட்டி நாளைக்கு வந்துட்டு ஃபுல் ஒயிட் மொமெண்டம் இருக்குமா? அப்டின்ட்டு எனக்கு தெரியல. அ அத தாண்டி அதாவது ஒயிட் சிபிஆர்ங்காட்டி நாளைக்கு சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கே வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆனனால. பட் ஆனா இது ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு இந்த 220ய கிராஸ் பண்ணி போச்சுன்னா, ஹையர் அண்ட் ஹை பிரைஸ் ஆக்ஷன்ல பையிங் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுதுல இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இப்ப வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எ எ இன்னொரு பையிங் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் டே கேண்டில் வச்சே சொல்றேன். இந்த இடம் தான் லாஸ்ட்டா பையர்ஸ் வந்து இந்த இடமும் தான் பையர்ஸ் கிராஸ் ஆன இடம். ஸோ 785 ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர் நாளைக்கு லாஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர் வரைக்கும் மார்க்கெட்க்கு மேஜர் சப்போர்ட்ஸ் இருக்கு. லைக் இங்கேருந்து ஒரு ரெட் கேண்டில் வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஸ்விங் ஃபர்ஸ்ட் ஒரு பையிங்கா ஆக்ட் ஆகும். அப்படி இல்லன்னா இந்த இடம் வந்து பையிங்கா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த 2 ஜோனுமே ப்ராப்பரான ஒரு பையிங் ஜோன். உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாட்டாவோ இல்ல இங்க கேப் டவுன் ஆயி இப்படி மார்க்கெட் போகுதுனாலும் உங்களுக்கு அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும். எங்கேயுமே செல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதே மாரி ரொம்ப பெரிய கேப் அப் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய கேப் அப் நான் எத சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48,000 நியர்லி 48,000 கிட்ட கீது கேப் அப் ஆயிடுச்சு. பை சான்ஸ் சொல்றேன். அப்ப வந்து நீங்க ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கிருந்து ஒரு ம் 800 பாயிண்ட்ஸ் அவேல ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும் தான் ஒரு நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் நீங்க பார்க்க முடியும். அது நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் நான் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேப்ப டச் பண்ணுது. ஏன்னா மார்க்கெட்டுக்கான கேப் ஆர்டர் வந்து ஒரு கேப் ஆர்டர் வந்து 47,220ல இருக்கு. இன்னொரு கேப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 47,120ல இருக்கு. ஸோ இந்த இடம் போனா மட்டும் தான் நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் இருக்கும். மத்தபடிக்கு இந்த 220ய கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டே மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும். பட் நாளைக்கு கிராஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதர் தேன் தட் இங்கிருந்து இந்த ஸ்விங்க ஹோல்ட் பண்ணி ஒரு பையிங் வருதுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 47,200 அதுக்கப்புறம் ஹையர் அண்ட் ஹை இந்த 200 கன்சாலிடேட் ஆயி இத பிரேக் பண்ணுச்சுன்னா, 48,000 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு குடுத்துச்சுன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு பையிங் ட்ரேட் இருக்கு. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஆக்ஷன் தரும். மத்தபடிக்கு வெரி பிக் அதாவது நான் சொன்ன மாரி 48,000லாம் உங்களுக்கு கேப் அப் ஆச்சுன்னா பையிங் பண்ணிடாதீங்க. ஏன்னா, அங்கருந்து ஒரு ரிவர்சல் வந்துட்டு தான் பையிங் போகும். ஸோ, அதனால மத்த எந்த இடத்துல ரொம்ப பெரிய கேப் அப் ஆச்சுனாலும், நீங்க வந்துட்டு ஒரு புல் பேக் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பையிங் பண்ணுங்க. 48,000ல வந்தா மட்டும் ஒரு நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, ரொம்ப ஈஸியான ட்ரேட் எப்போ வரும் அப்டின்னா, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி இந்த ஸ்விங் கிட்ட உங்களுக்கு பையிங் கிடைச்சாலோ, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியான ட்ரேட்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, இதுதான் நாளைக்கான சிம்பிள் அனாலிசிஸ். ஸோ, பார்த்து ட்ரேட் பண்ணுங்க.
மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா அ பாயிண்ட்ஸ் வந்து மார்னிங்ல தருது. பட் நீங்க ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு ஒரு ஸ்விங்ல ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்தீங்கன்னா மட்டும் தான் ட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வொர்க் அவுட் ஆகும். நீங்க அகெயின்ஸ்ட் த மார்க்கெட் நீங்க ஏதாவது இதுல செல் பண்ணிட்டீங்கனாலும், உங்களுக்கு பெரிய மொமெண்டம்ல உங்களோட கேப்பிட்டலே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணலாம். ட்ரேடிங் சைக்காலஜிங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, தப்பு கூட பண்ணிடலாம். ஆனா சைக்காலஜிங்கிறது என்ன அப்டின்னா, அந்த தப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இத நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு நம்மள வந்து தேத்திக்கணும். பட் அத விட்டுட்டு அந்த தப்ப பண்ணிட்டு, நான் திரும்ப அன்னைக்கே மார்க்கெட் கிட்ட ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுத்துட்டே இருந்தோம்னா, நம்ம என்னைக்குமே நம்ம சைக்காலஜிய சரி பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேசிக் திங் நம்ம ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். நம்ம நெனைச்சது தான் மார்க்கெட்ல போகும்னு நெனைக்கக்கூடாது. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். எல்லாருமே ஹியூமன் தான். ஸோ அத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுனா கூட, அந்த மிஸ்டேக் ஏன் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அத ரெக்டிஃபை பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கோங்க. சும்மா அன்னைக்கே அந்த மார்க்கெட் கிட்ட இருந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இன்னைக்கான ட்ரேட் அனாலிசிஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.